நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 30. இது நம்ம ஊர் செய்திகள். இந்த ரெட்டகுளம் கால்வாய் திட்டத்தை ஏற்கனவே 30 ஆண்டுகளுக்கு முன்பு சிறந்த தலைமையில் கொண்டு செயல்பட்டு இன்றும் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் அடிக்கல் நாட்டப்பட்ட திட்டத்தை நிறைவேற்றாத திராவிட திமுக அரசை கண்டித்தும் செயல்பாடுகளையும் செய்யாமல் இருந்ததை கண்டித்தும் இன்னும் 2 நாளில் தென்காசி மாவட்டத்திற்கு வருகை தரவிருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் வருவதற்கு முன்பாக சட்டப்பேரவையிலே இந்த திட்டத்தை நான் தொடங்கிவிட்டேன் என்று அறிவிக்காமல் தென்காசிக்கு வருவார்களே ஆனால் தென்காசி மாவட்டத்தினுடைய விவசாய அணி மற்றும் பாரதிய ஜனதா சார்பு அணிகளைச் சேர்ந்த அனைவரும் கோபேக் ஸ்டாலின் என்று கருப்பு கொடி காட்ட வேண்டிய சூழ்நிலை வரும் என்பதை இன்று இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். இந்த ஆண்டே இந்த கால்வாய் திட்டத்தினை தொடங்கி அடுத்த போகத்தில் நெல் விளைவிப்பதற்கு இந்த தமிழக அரசு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். எடுக்க தவறுக்கும் பட்சத்தில் எடுக்க வைப்போம் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். காமராஜர் ஆட்சி காலத்தில் அடிக்கல் நட்டப்பட்டதை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ரப்பர் ஸ்டாம்பு மட்டுமே ஒட்டி கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் மத்திய அரசு திட்டத்துக்கு ரப்பர் ஸ்டாம்பு ஓட்டுறாங்க. அதே மாதிரி காமராஜர் கொண்டு வந்த திட்டத்தை இவங்க செயல்படுத்தவே இல்லை. அதாவது விவசாயி பல ஏக்கர் மக்கள் அந்த தண்ணி இல்லாமல் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். இங்கே தண்ணிகள் உபரி நீர் எங்க போகுது என்றால் இந்த உபரி நீர் வந்து சுரண்டை கால்வாய் வழியாக அப்படி ஆற்றிலே கலந்து அந்த ஆற்று வழியாக எங்க போகுது நீரா கைத்தார் வரைக்கும் செல்கின்றது. கைத்தாருக்கு கிழங்கு போல அப்படி கடந்து செல்கின்றது. ஆனால் இங்கே விவசாய மக்கள் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஏன் இந்த தண்ணியை இப்படி திருப்பி கொண்டு விட்டு அதற்கு முன்பாக கூட கடலை சேர்க்கலாம் அல்லவா? இந்த திட்டத்துக்கு பணம் ஒதுக்கிட மாட்டார்கள். அவர்களுடைய அப்பாவுக்கு பேனா செலவைப்பதற்கு அமௌண்ட் தெரிவிக்கின்றார், பேனா வைப்பதற்கு பல கோடி செலுத்துகின்றார். மாநில அரசு தமிழக அரசு கண்டிப்பாக செய்ய வேண்டிய திட்டத்தை செய்யவில்லை என்றால் அண்ணன் விவசாய அணி பொறுப்பாளர் சொன்னது போல கண்டிப்பாக அவர் கருப்போடி காட்டுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக ரெடியா இருக்கின்றது. கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் அடிக்கலை நாட்டி கிட்டத்தட்ட 50-60 ஆண்டு காலமாக இந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எந்த பாரதிய ஜனதா கட்சியினானது உறுதிமொழி ஏற்றி இந்த இரட்டைக்குளம் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றி தரும் என்று சொல்லி, அது மட்டுமல்ல தமிழக அரசு விவசாயிகளை வஞ்சிக்கும் விதமாக இந்த திட்டத்தை கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பாக நிறைவேற்றி தருவதாக வாக்குறுதி அளித்தார்கள். 4.5 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. இந்த திட்டம் இன்னும் செயல்பாட்டுக்கு வந்தபாடில்லை. அதனால அதன் ஒரு பகுதியாக நம்முடைய ஆலங்குளம் வடக்கு ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சியின் ஒன்றிய தலைவர் சரவணவேல் முருகா அவர்களின் தலைமையிலே தமிழக அரசை ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானமாக இன்று இரட்டைகுளம் குளத்தில் இருந்து இந்த தீர்த்தத்தை எடுத்து அனைத்து பகுதிகளிலும் உதாரணமாக சோலைசேரி, கருவந்தா, ஊத்துமலை போன்ற குளங்களுக்கு இந்த நீரை கொண்டு சென்று இந்த கால்வாய் திட்டத்தை நிறைவேற்ற பாரதிய ஜனதா கட்சி அயராது பாடுபடும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். திராவிட மாடல் அரசு நிறைவேற்றிடு இரட்டைகுளம் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றிடு. இரட்டைகுளம் ஊத்துமலை